ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் இறால் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். 2 தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். கொஞ்சமாக குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுருக்குறோம். பெரிய வெங்காயம் 3 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இறால் பிரியாணிக்கு தேவையான இறால் க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள், உப்பு, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இறால் பிரியாணி செய்கிறதுக்கு எப்போவுமே இறால் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அதில் வர வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு எல்லா இறாலுமே ஒரே மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி தான் பாருங்கள். இப்படி க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக எடுத்துகிட்டு அப்புறமா தான் எல்லா மசாலா சேர்த்து நம்ம ஒரு 1/2 hour இதை போட்டு ஊற வைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு இறால் பிரியாணிக்கு நல்லா அல்டிமேட்டாக கிடைக்கும். இதை மட்டும் செய்யாமல் செஞ்சிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்படி க்ளீன் பண்ணி பண்ணால் தான் இந்த மசாலாஸ் எல்லாம் உள்ளே இறங்கியிருக்கும், நீட்டாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சரி வாங்க எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். பாத்திரத்தில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் பிரியாணிக்கு தேவையான பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக ஃப்ரை ஆகி கொஞ்சம் வாசம் வந்தோடனே அதில் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கும்போது எப்பவுமே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பச்சை தெரிக்காது. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை. இறால் பிரியாணிக்கு புதினா அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் இப்போ எதுக்கு சேர்க்குறோன்னா இந்த வெங்காயம் நல்லா சீக்கிரமாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகி வரும். அதுக்காக வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணுன்னு கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கட்டி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி மசாலாஸ் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு அடுத்த சிம்மில் வச்சுட்டு மூடி வைக்கணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்த்துடலாம். ஓகே, இறால் ஒரு 1/4 வெந்து அதுலேருந்து அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். 1 கப் அரிசி எடுத்துருக்குறோம், அதுக்கு 2 கப் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டு பிரியாணிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க வந்தால் அரிசி போடணும். மூடி போட்டு மூடி வச்சா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசி போடணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும் பிரியாணி. அரிசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம், தண்ணியே இல்லாமல் அதை அப்படியே அதில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா லேசாக அப்படி ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். சூப்பராக ரெடியாகி வந்துடும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். வா, அவ்வளோதாங்க, நல்லா வாசனையோட சூப்பராக இறால் பிரியாணி ரெடியாகி சூடாக ரெடியாகி வந்துருச்சு. சாதம்லாம் நல்லா ஒன்று போல் வெந்து வந்துருச்சு. நம்ம இந்த பிரியாணியில் இறாலுக்கு மெயினாக குடமிளகாய் சேர்த்து செஞ்சுருக்கோம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். மெயினாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இறால் பிரியாணிக்கு நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்க்குறத விட சீரக சம்பா அரிசி இல்லைனா சாப்பாடு அரிசி வீட்டுக்கு செய்வோம்ல அந்த அரிசியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வீட்டு அரிசியில் தான் செஞ்சுருக்கிறேன். பாஸ்மதி ரைஸ் டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்கும். அது மட்டன் சிக்கனுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும், ஏன்னா அதில் கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கும். மட்டன் சிக்கன்லலாம் இறால் கொஞ்சம் கொழுப்பு சத்து கம்மி. அதனால் இந்த சாப்பாட்டு அரிசியில் செஞ்சோன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நான் அடிக்கடி இறால் பிரியாணி இந்த அரிசியில் தான், வீட்டு அரிசியில் தான் செய்வேன். நீங்களும் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சான்னு. 1 கப் அரிசிக்கு 1 கப் அரிசிக்கு 1.5 கப் இறால் சேர்த்துருக்குறோம். அது எதுக்குன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. இறால் கம்மியாக இருக்கக்கூடாது, சாதத்துக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இறால் அதிகமாக சேர்த்தா பிரியாணி சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, கொத்தமல்லி தூவி எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதான்.
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் குடமிளகா இறால்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான சமையலோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.